கடந்த 2 நாட்களாக பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் மெரினா டிரைவில் ஜாகிங் பண்ணதை பற்றி நீங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நபர் எதற்காண்டி இந்தியா வந்திருக்காரு மற்றும் மிக முக்கியமான உலகத் தலைவர்கள் எல்லாரும் எதற்காண்டி இந்தியா வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஏ சமிட்டுக்காண்டி வந்திருக்காங்க. இந்த ஏஏ சமிட் அப்படின்றது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னா இதை ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 20ஆம் தேதி முடிய வேண்டியது 21 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று, தனியார் யூனிவர்சிட்டி ஒன்று இந்த குறிப்பிட்ட ஏஏ சமிட்டில் ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஸ்டால் அப்படின்றது மிக பெரும் அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. இந்தியாவோட அப்போசிஷன் லீடரில் ஆரம்பித்து சீனாவோட மீடியா அவுட்லெட்ஸ் வரைக்கும் இந்த தனியார் யூனிவர்சிட்டியை பற்றி செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் இவங்க பண்ண பிரச்சனை என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். கல்கோத்தியஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனியார் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏஐ சமிட்டுக்கு அவங்களோட ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போது ஏஐ சமிட்டை பொறுத்த வரைக்கும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் டொமஸ்டிக்கலி தயாரிக்கப்பட்ட ஏஐ பொருட்கள் எல்லாத்தையுமே உலக நாடுகளோட தலைவர்கள் மற்றும் உலக நாடுகளோட கம்பெனிஸுக்கு நடுவில் காட்டுறது தான். இது ஒரு எக்ஸ்போ, சேல்ஸ் எக்ஸ்போ கிடையாது. சேல்ஸ் எக்ஸ்போ அப்படின்றது வேற. இது டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சமிட். இந்த சமிட்டில் ஏஐ பற்றின விழிப்புணர்வுகள் மற்றும் ஏஐனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, வருங்காலத்தில் அரசாங்கங்கள் எந்தெந்த மாதிரியான சட்டங்களை ஏஐக்குன்னு தனியாக ஏற்ற வேண்டியது இருக்குது அப்படின்ற சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உலகத் தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் தனியார் நிறுவனங்களோட பார்ட்டிசிபேஷன்ன்றது அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக்கலி இந்தியாவில் டெவலப் பண்ண ப்ராடக்ட்ஸை கொண்டு பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அப்படி இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ டாக் ஒன்று கொண்டு அங்கே ஸ்டாலில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ரோபோ டாகை பொறுத்த வரைக்கும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயினில் பொருட்களை சுமந்துட்டு போகிறது. இதற்கு முன்னாடி இந்திய இராணுவம் மலைப்பாங்கான பகுதிகளில் கழுதையின் மூலமாக ஆயுதங்களையும் உணவுப் பொருளையும் ஏற்றிட்டு போவாங்க. இப்போது கழுதைக்கு பதிலாக ஒரு ரோபோட் இருக்குது. இந்த ரோபோட்டால் அதிகப்படியான எடையை சுமந்துக்கிட்டு சோல்ஜர்ஸோட எந்த டெரெயினில் வேணாலும் நடக்க முடியும். அண்ட் இந்த ரோபோட் முழுக்க செயற்கை நுண்ணறிவால் வேலை செய்யுது. இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல்லாம் தேவையில்லை. அதுக்கு நம்ம கமாண்டை இனிஷியலாக கொடுத்துட்டோம், இந்த சோல்ஜரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா போதும். அந்த சோல்ஜர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் பின்னாடியே போகும். அல்லது ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் லொக்கேஷன் ஒன்று கொடுத்து இந்த லொக்கேஷனுக்கு போ அப்படின்னாலும் அது தனியாக போகும். ஸோ ஒரு பேட்டில் ஃபீல்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு உணவுப் பொருளை நகர்த்தி கொண்டு போகிறதும் சோல்ஜர்ஸுக்கான எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கும் ட்ரோன்ஸுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறப்ப இந்த ரோபோட்டாக நம்மளால் பயன்படுத்த முடியும். இதுதான் இதோட நோக்கம். சிவிலியன்லையுமே நிறையவே அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். மேட்ரு என்ன அப்படின்னா இந்த ரோபோ டாக் ஒன்று இந்த கல்கோத்தியா யூனிவர்சிட்டி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பண்ணப்போ அந்த யூனிவர்சிட்டியோட டீச்சர்கிட்ட ஏஎன்ஐ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் இந்த ரோபோட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்கன்னு சொல்கிறப்ப இந்த ரோபோ முழுக்க அந்த தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய R&D டெவலப்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட எங்களோட யூனிவர்சிட்டி 350 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேயே 350 கோடி இன்வெஸ்ட் பண்ணது இவங்க யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸுக்காண்டியே தனியாக நாங்கள் ஒரு பில்டிங்கே ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அதுதான் பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. இந்த ரோபோட்டுன்றது ஒரு யூனிவர்சிட்டி தயாரிப்பு, யூனிவர்சிட்டி ஃபண்டிங்காலேயும் ஸ்டூடெண்ட்ஸாலேயும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதற்கு அவங்க ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஓகேன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஏன்னா இப்படி ஒரு ரோபோட் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு யூனிவர்சிட்டியோட ஃபண்டிங் வச்சு உருவாக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. MIT மாதிரியான அமெரிக்க நிறுவனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டிங்கை வச்சு உருவாக்குற விஷயத்தை இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்கியிருக்குன்றது பெரிய விஷயம்தான். ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த ரோபோட்டை பற்றின உண்மையான தகவல் வெளிவருது. அது என்னன்னா இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். சீனாவில் இருந்து சுமாராக ஒரு 2 to 3 லட்சம் ரூபாய்க்கு இந்தியாவில் இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இது. சீனாவில் யூனிட்ரி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்படுற யூனிட்ரி Go 2 அப்படின்னு அழைக்கப்படுற கமர்ஷியலி அவைலபிள் ரோபோட்டாக தான் இது. ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு ஏஎன்ஐயில் இது எங்கள் யூனிவர்சிட்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு அவங்க இன்டர்வியூ கொடுத்ததுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இப்போ இந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது எவ்வளோ தூரம் இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சம்மிட்டில் சீனர்கள் நம்மளை மார்க் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்கு. சைனீஸ் ஸ்டேட் ஓன்டு மீடியாஸ்லாம் இப்போ என்ன செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா சீன பொருட்களை இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க
அவங்களோட சொந்த தயாரிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட அப்போசிஷன் லீடரும் இதை சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணி அரசாங்கம் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டில் எப்படி ஒரு சைனீஸ் ட்ரோன் போய் சேர்ந்துச்சு, இந்தியன் டேலண்ட்ஸை வந்து குளோபல் ஸ்டேஜை கொண்டு போய் காட்ட வேண்டிய இடத்துல ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் போயிருக்கு, இது ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸையும் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய அப்போசிஷன் லீடர்ஷிப் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இது முழுக்க முழுக்க இந்தியாவோட டேலண்ட்ஸை பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் வந்ததுன்றது நமக்கு மிகப்பெரிய அவமானம். அது மட்டும் கிடையாது, இந்த யூனிவர்சிட்டி ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் அங்கே வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஊக்கம், அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உலகத்தில் இருக்குது, இதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கணும், இதை பார்த்து நீங்கள் R&D பண்ணணும், இதேவே நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து நாங்கள் அங்கே வச்சுருந்தாலும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க அதை அவங்களோட சொந்த தயாரிப்புன்னு சொன்னது தான் இந்த இடத்துல பிரச்சனை. அண்டு கிளியராக 2 இன்டர்வியூஸில் அந்த குறிப்பிட்ட ஃபேக்கல்ட்டி இது எங்கள் யூனிவர்சிட்டியோட தயாரிப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதற்கு பின்னாடி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மிஸ் கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உருட்டுறது எல்லாமே பொய், பச்சை பொய். அந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம், ஏஎன்ஐயில் இப்போ கூட இருக்குது. அதில் அந்த டீச்சர் தெளிவாக சொல்லுவாங்க இது எங்களோட ஓன் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓன் டெவலப்மெண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்சஸை வந்து குழப்பி எங்கள் மேலே வந்து பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. யூனிவர்சிட்டி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்டை அவங்களோட ப்ராடக்ட்டுன்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு பேர் வாங்கி அட்மிஷனுக்கு வந்து ஆள் சேர்க்கறதுக்காண்டி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஏஐ சமிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக நாடுகளோட தலைவர்கள்லாம் வர ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் நடந்ததுனால இது அந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கலக்கத்தை கொண்டு வராமல் ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல தவறுன்றதை யூனிவர்சிட்டி பண்ணியிருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டியோட ப்ராடக்டை செக் பண்ணாமல் அந்த இடத்துல ஸ்டால் கொடுத்தது வந்து யாரோட தப்பு? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து யார் யார் இருந்தாங்க, அந்த நபர்கள் வந்து சரியாக அவங்களோட வேலையை செஞ்சுருக்காங்களா, அதாவது சரியாக தேர்ச்சி பெற்ற நபர்களை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இவங்க போட்டிருக்காங்களா, இல்லை தேர்ச்சி பெற்ற நபர்கள் வந்து காசு வாங்கிக்கிட்டு இந்த யூனிவர்சிட்டியோட ப்ராடக்ட் சைனீஸ் ப்ராடக்ட்னு தெரிஞ்சு அங்கே ஸ்டால் போட வச்சாங்களா அப்படின்றதற்கான முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ன்றது நடந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். கடுமையான நடவடிக்கைகள்னு நான் ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, ஒரு யூனிவர்சிட்டின்றது வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருங்கால இந்தியா, ஸோ வருங்கால ஜென்ரேஷனை இந்தியன் ஜென்ரேஷனை உருவாக்குற ஒரு யூனிவர்சிட்டி இப்படி கேவலமாக ஒரு பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ யூனிவர்சிட்டி இந்தியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அந்த யூனிவர்சிட்டிக்கு இதற்கான கான்சிக்வன்சஸை கொடுத்தாகணும். அப்போ தான் மித்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி பொய் பேசுகிறத நிறுத்துவாங்க. அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த யூனிவர்சிட்டியோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க சொல்கிறது வந்து இந்த ஃபேக்கல்ட்டி வந்து இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, அது வந்து எங்களோட சொந்த ப்ராடக்ட்ன்றது அவங்களுக்கு தெரியாது, அந்த ப்ராடக்ட்டை பற்றியே தெரியாது, அது அவங்களோட சொந்த ப்ராடக்ட்னு தவறாக சொல்லிட்டாங்க, இது அந்த ஃபேக்கல்ட்டியோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க. ஒரு ஏஐ சம்மிட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி அனுப்புகிறாங்க, அந்த ஃபேக்கல்ட்டியால் அவங்களோட சொந்த தயாரிப்பு எது அண்டு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட் எது அப்படின்றத கூட தெரிஞ்சிக்க முடியலன்னா அவங்க என்ன ஃபேக்கல்ட்டி, அவங்க என்ன பாடம் எடுத்து என்ன ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க? ஸோ இவ்வளோ மோசமான ஒரு செயலுன்றது இப்போ ஏஐ சம்மிட்டில் நடந்தது தான் இந்தியா முழுக்க பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பத்திலேயே அவங்களோட தவறை ஒத்துக்கிட்டு ஸ்டாலை வெக்கேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் சைலண்ட்டாக போயிருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணி கடைசியில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டாலுக்கான கரண்ட்டை கட் பண்ணி அதற்கப்புறமா அவங்க வெக்கேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கேலி கூத்தாகி நிறைய மீடியா அவுட்லெட்ஸில் வந்து நியூஸாக வெளியே வந்து இப்போ இந்தியாவுக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த காணொலியின் கன்க்ளூஷனில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஏஐ சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் தவறுகள் ஏகப்பட்ட பேர்கிட்ட இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபேக்கல்ட்டி தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி மேலே மட்டுமே தப்பு கிடையாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் ஃபேக்கல்ட்டி கொண்டு வந்து இந்த ரோபோட் அங்கே வச்சிருக்கல. 2 லட்சம் 3 லட்சம் ரூபா வரும் அந்த ரோபோட்டு. 3 லட்ச ரூபா யார் சொந்த காசை போட்டால் வாங்கியிருப்பாங்க? யூனிவர்சிட்டியோட ஃபண்டிங்கில் இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. யூனிவர்சிட்டியோட ஃபண்டிங் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியாமல் இருக்குமா? அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் தெரியும், இந்த ப்ராடக்ட்டை பற்றி நல்லாவே தெரியும், இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியும், என்ன பேசணுன்றதும் தெரியும். ஆனால் இப்போ இந்த ஃபேக்கல்ட்டி மேலே ஒட்டுமொத்த பழியையும் திருப்பி இவங்ககிட்ட வந்து நாங்கள் பேசுகிறதுக்கு பர்மிஷனே கொடுக்கல, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு பர்மிஷனே கொடுக்கல, இந்த அம்மா கேமராவை பார்த்தோன்னே ஒரு எந்தூசியாசிசமில் என்னத்தையோ பேசிட்டாங்க அப்படின்னு தான் அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அந்த ப்ளேமை
அந்த ஃபேக்கல்ட்டி மேலே திணிக்கிறாங்க. ஆனால் இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்றது யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷனும் அந்த ஏஐ சமிட்டில் ப்ராடக்டோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பண்ணாத கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் தான். ஃபேக்கல்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மின் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய போகிறாங்க. சம்பளம் வாங்குகிற ஒரு ஆள் அந்த யூனிவர்சிட்டியில் காசு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வேலையை செய்ய போகிறாங்க. பேசிக்கலி யூனிவர்சிட்டி சொன்னதை தான் அவங்க வாசிச்சிருக்காங்க. ஆனால் தவறுன்றது ஒருத்தர் மேலே தான் ப்ளேம் பண்ணப்படுது. ஸோ இதுதான் அந்த யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.